உணவிடும் இறைவன் வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார். வயல்வெளி மலர்களை படைத்திட்ட தலைவன் கண் விழித்து நம்மை காக்கின்றார். வானத்து பறவைக்கு உணவிடும் இறைவன் வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார். வயல்வெளி மலர்களை படைத்திட்ட தலைவன் கண் தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டின் பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறை சிறப்பிக்க திருச்சபையோடு இணைந்து பங்கு திருச்சபை மற்றும் குழந்தை தரசால் அன்பிய குடும்பங்கள் இணைந்து உங்கள் அனைவரையும் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்கின்றோம். சுயநலம் என்பது தனது நலத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்து மற்றவர்களது நலனை பற்றிய நினைப்பே இல்லாமல் தன்னலமாக வாழ்வது. வாழ்க்கை எப்போதும் சுயநலத்தோடு வாழ்ந்தால் வாழ்வில் மகிழ்ச்சியே இருக்காது. சிறுவன் தாவீது தனது உயிரை பெரிதாக நினைக்காமல் மக்களின் விடுதலைக்காக கோலியாத்தை எதிர்த்து போராடினார். சிறுவன் சாமுவேலும் தன் வாழ்வை இறைப்பணிக்காக அர்ப்பணித்தார். 5000 மக்களுக்கு உணவை பகிர்ந்து கொடுக்கும்போது பெயர் பதிவு செய்யப்படாத சிறுவன் ஒருவன் தான் வைத்திருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுத்தான். இப்படியாக சுயநலமற்ற சிறுவர்களை திருவிவிலியம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பெற்றோர் சிறு பிள்ளைகளிடம் பகிர்ந்து கொடுக்கும் பழக்கத்தை சொல்லி வளர்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலும் யார் பெரியவர்கள் என்ற வாக்குவாதம் நடைபெறுகிறது.
இயேசு ஒரு குழந்தையை முன்னிறுத்தி இக்குழந்தையைப் போல சுயநலமற்ற வாழ்வை வாழ அழைப்பையும் கொடுக்கிறார். இத்தகைய அழைப்பை பெற்றவர்களாக வாழ அருள் கேட்போம். சுயநலத்தை துறந்து பொது நலத்தோடு வாழ இத்திருப்பலியில் பங்கு கொள்வோம். வழிபாட்டை சிறப்பிக்கும் குழந்தை தரசால் அன்பிய குடும்பங்கள் மற்றும் வழிபாட்டில் கலந்து கொண்டு இறையாசீர் பெற வந்திருக்கும் அத்தனை பேரையும் இறைவனின் பாதத்தில் அர்ப்பணித்து ஆசீர் பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டுவோம். இந்த திருப்பலியை குழந்தை தரசால் அன்பிய குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த அன்பியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் அன்பிய குடும்பங்களிலே ஒற்றுமை இறை பக்தி நிறைந்திருக்கும்படியாகவும் இறை ஆசீர் பெருக்கும்படியாகவும் சிறியோர் முதல் பெரியவர்கள் வரை நல்ல சுகத்திற்காகவும் வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல சுகமும் பாதுகாப்பும் கிடைக்கும்படியாகவும் ஊரின் நலனுக்காகவும் அன்பியங்கள் சிறப்பாக நடைபெற வேண்டி என்பதற்காகவும் அருள் பணியாளர் அருட்சகோதரனுடைய பணி சிறக்கும்படியாகவும் புனித குழந்தை தரசால் புனித அந்தோணியார் வழியாக இப்பலியிலே வேண்டுவோம். செல்வன் பமீலா மேரி ஒவ்வொருக்கூடிய நன்றி திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் வரும் காலங்களிலும் இறைவன் தொடர்ந்து வழிநடத்தும்படியாகவும் இன்று தனது 6வது பிறந்தநாள் காணுகிற மகன் பிஜி ஆண்டோவை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும் மகள் ஜோவிடா கேப்ரினா குழந்தைகள் ஞானத்திலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் தெய்வ பயத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் இன்று பிறந்தநாள் காணுகிற அனைத்து குழந்தைகளும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் நிலவும்படியாகவும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் பங்கு தந்தையை அருட்சகோதரியுடைய உடல் உலகத்திற்காகவும் அன்றாடுவோம். ஆரோக்கியதாஸ் மோட்ச அலங்காரி குடும்பத்தினர் ஒப்போடக்கூடிய நன்றி திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் கணவர் செய்கின்ற தொழிலை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் உடல் உள்ள சுகத்தை தந்து ஆண்டவர் வழி நடத்தும்படியாகவும் குழந்தைகளை ரோஸ்லின் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் தனது அம்மா அக்கா அண்ணன் மாமனார் மாமியார் ஆகியோரை இறைவன் நிறைவாய் ஆஸ்வதிக்கும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாக நாம் வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்று உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அவரே செய்தருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெளிக்கும் உமது அருளின் ஊற்றினை மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெறுதல் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கு எலிசா வழியாக கற்பித்தீர். முது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் நினைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையேறாது காத்திருட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நீரே
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீ எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீ எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளையும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 17 முதல் 20 முடிய. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால்
அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி குறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன்னோடு நான் வாழும் ஒரு நாளே போதும் என் வாழ்வில் பொருள் காணவே. என்னோடு நீ பேச
இரண்டாம் வாசகம். அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 16 முதல் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 3 முடிய. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனம் 16 முதல் அதிகாரம் 4 இறைவசனம் 3 முடிய. அன்பிற்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 30 முதல் 37 முடிய. மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 30 முதல் 37 முடிய. அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை
என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனி நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டின் பொதுக்காலம் 25வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை நாம் எல்லோரும் சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் அத்தனையும் நம்முடைய வாழ்க்கைக்கான நம்பிக்கையை ஆண்டவரை நோக்கி சென்று அடைவதற்கான வழிகளை நமக்கு கற்றுத்தருவதை நாம் தியானிக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நீங்கள் இன்பத்தில் வாழ விரும்புகிறீர்களா, பேரின்பத்தில் வாழ விரும்புகிறீர்களா? என்ன இன்பத்தில் வாழ விரும்புகிறீங்க? இன்பத்தில் வாழ விரும்புகிறீர்களா, பேரின்பத்தில் வாழ விரும்புகிறீர்களா? இன்பம் வேண்டுமா, பேரின்பம் வேண்டுமா? பேரின்பம். அப்படிதானா? சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பேரின்பம் தேவைப்படுகிறது. பெரிய ஆளுகளுக்கெல்லாம் என்ன இன்பம் தேவைப்படுகிறது? இன்பம் கிடைச்சாலே போதும். சரியா? அப்படின்னா இன்பம்னா என்ன, பேரின்பம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரியாமலே இருக்கிறதுனால தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதனால தான் என்ன சொல்கிறோம், இன்பமே போதும் அப்படி சொல்கிறோம். இன்னும் அது போதாது, பேரின்பமே வேண்டும் அப்படி என்று நாம் சொல்லுகிற நிலைக்கு போகிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்பம் தேடுதல் என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. ஆகவே தான் அது இயல்பாகவே இருக்கிறது. யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்பம் தேடுதலை யாருக்காவது கற்றுக் கொடுக்கணுமா? அதெல்லாம் அவசியம் இல்லை. அது இயல்பாகவே இருக்கிறது. ஆகவே இந்த இன்பம் தேடுதலை யாராவது வேண்டாம் என்று சொல்லுவோமா அப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. நிச்சயமாக எல்லாரும் வேணும்னு தான் சொல்லுவோம். அன்பார்ந்தவர்களே, நம்ம ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சதுன்னு சொன்னால் இன்றைய வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிற உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். இன்றைய 2வது வாசகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு வசனம் நமக்கு சொல்கிறது. யாக்கோபு எழுதுகிற திருமுகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தினுடைய முதல் பகுதியை வாசியுங்கள். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையான பண்பு அதை தூய்மையாகும். அப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே வருவார். இப்போ நம்ம அது ஒன்றே எடுத்துக்கிடுவோம். விண்ணிலிருந்து வரக்கூடிய ஞானம் என்பது என்ன? விண்ணிலிருந்து வரக்கூடிய ஞானம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் மண்ணிலிருந்து வரக்கூடிய ஞானம் என்று ஒன்று இருக்கிறது. இப்போ நமக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், இன்பம் என்பது இம்மண்ணிலிருந்து வரக்கூடிய ஞானம், பேரின்பம் என்பது விண்ணிலிருந்து வரக்கூடிய ஞானம். இன்பம் என்பது இவ்வுலகில் நாம் தேடுவது, பேரின்பம் என்பது விண்ணகத்தை நோக்கிய ஒரு தேடுதல். அதனால் எல்லாரும் இன்பத்திலே இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கலாம், பேரின்பத்தை நோக்கி போகணும்னு நினைக்கிறவங்க போகலாம். என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ஃபாதர் ஜோசப் ராஜ், அவர் என்ன செய்வார்னு சொன்னால், ஒவ்வொரு முறையும் பூசை முடிக்கும் போது சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம்லாம். ஆனால் அதுக்கு பதில் அவர் என்ன சொல்லுவார்னா, சென்று வாருங்கள் பேரின்பம் தொடரட்டும் என்று சொல்லுவார். பேரின்பம் தொடரட்டும். என்னப்பா, இன்பம் தொடரட்டும் சொல்ல வேண்டியதானே, பேரின்பம் தொடரட்டும்னு சொல்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு நம்ம கேட்டு பார்த்தோம்னா அவர் சொல்லுவார், இந்த 2 மணி நேரம் இருக்காங்களா கோயிலில், அதுக்கு பேர் என்னது? பேரின்பம், ஆண்டவரோடு இருக்கிற இன்பம். ஆகவே இந்த பேரின்பம் தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய செய்தியினுடைய நிறைவாக, திருப்பலியினுடைய நிறைவாக அவர் சொல்வது வழக்கம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
ஆகவே யாக்கோபு எழுதுகிற திருமுகத்திலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், இன்பம் என்று சொன்னால் இம்மண்ணுலகில் தேடுகிறது, இம்மண்ணுலகில் வாழுகிற ஒரு இன்பம். பேரின்பம் என்பது விண்ணக ஞானம், விண்ணகத்தை தேடுகிற ஒரு பயணம் என்று பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை உணர்ந்துதான் விவிலியத்தில் நமக்கு மிக அழகாக சொல்கிறார். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் என வாசிக்க கேட்கிறோம். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு வரவுமே இவற்றை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லுவார். என்ன சொன்னார்? என் அன்பில் நிலைத்திருங்கள். அன்பு பிள்ளைகளே, என் அன்பில் நிலைத்திருங்கள். அதனுடைய பொருளே என்னவென்று சொன்னால் மகிழ்ச்சி தான், பேரின்பம் தான். அன்பில் நிலைத்திருப்பது என்பது இன்பத்தில், பேரின்பத்தில் நிலைத்திருப்பது. ஆகவேதான் என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு வரவும் இதை சொன்னேன் என்று சொல்கிறார். ஆகவே அன்பு பிள்ளைகள், பேரின்பத்தில் இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம். அன்பார்ந்தவர்களே, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். யார் சொன்னா? ஊர்ல எல்லாரும் சொல்றது தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர். யார் சொன்னா? கனியன் பூங்குன்றனார். அதுக்கு கனியன் பூங்குன்றனார் சொன்னார். அதே போல யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் யார் சொன்னா? திருமூலர் சொல்லியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம், அது என்னடா இன்பம் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம சொல்றது போல இன்பம் அல்ல. ஆண்டவர் இயேசு சொன்னார்ல அந்த இன்பம். என்ன இன்பம்? நான் என் மகிழ்ச்சி உங்களுக்கு நிலைத்திருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு வரமே என்று சொன்னேன் இல்லையா? அந்த இன்பம். அந்த இன்பம் என்ன? அன்பில் நிலைத்திருப்பது. அந்த அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள் யாரை காண்கிறார்கள்? ஆண்டவரை காண்கிறார்கள். அது என்ன? அதுதான் பேரின்பம். அதுதான் என்ன? விண்ணக ஞானம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால், பல நேரங்களில் நாம் இன்பத்திலேயே இருக்கிறோம், பேரின்பத்திற்கு கடந்து போகவில்லை. அதுதான் நம்முடைய இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. எதெல்லாம் இன்பம்? அன்பார்ந்தவர்களே, ஜில்லுன்னு ஒரு காற்றடிச்சா இன்பமா துன்பமா? போ, துன்பம் தானா? இன்பமா துன்பமா? என்னடா நீ இப்படி சொல்லிட்ட? இன்பமா? ஏசி காற்று விழுந்த உடனே என்ன செய்யும்? இப்போ சின்ன பிள்ளைகளை நீங்கள் தூங்க வைக்கணும்னா வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நிறைய நேரங்களில் இந்த காரில் அதில் பைக்கில் லேசாக அப்படி மெதுவாக சாயங்கால நேரம் கூப்பிட்டு போங்க, முன்னாடி உட்கார வச்சுங்க. ஒரு ஏறி உட்கார்ந்தோடனே போய் நிற்கும். 2 ஸ்டெப்பு தான் நடந்திருக்கும், குழக்குன்னு மண்ணை சாத்தியம். என்ன? அந்த காற்று அந்த பாடு படுத்துது பாருங்களேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜில்லென்ற காற்று ஒரு இன்பம். அதே போல் மழை சாரல் இன்பம், உறக்கம் இன்பம், உண்பது இன்பம். வாழ்க்கையில் ஒவ்வொன்றுமே இன்பமாகத்தான் இருக்கிறார்கள். இந்த இன்பத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், சிற்றின்பம் என்று சொல்லுகிறோம். சிற்றின்பம் என்று சொல்லுகிறோம். பேரின்பம் வேறு, சிற்றின்பம் இன்பத்தை தான் சிற்றின்பம் என்று சொல்கிறோம். சிற்றின்பம்னா என்ன? கொஞ்ச நேரம் நீடிக்கும், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் இருக்கக்கூடிய இன்பத்துக்கு பேர் தான் சிற்றின்பம் என்று பொருள் பெறுகிறாரு. இப்போ பாருங்களேன், இந்த சிற்றின்பம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், சின்ன சின்ன ஆசைகள், தன்னலத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆசைகள். இது எதன் வழியாக கிடைக்கிறது? ஐம்புலன்கள் வழியாக கிடைக்கிறது. கண், காது, மூக்கு, வாய், மெய், இதன் வழியாக கிடைக்கிறது. கண்ணு நினைக்கிறது கொஞ்ச நேரம் செல் பார்த்துட்டு இருந்தால் சுகமாக இருக்குதுன்னு தோணும். காது நினைக்கிறது யாராவது நல்ல பாட்டு போட்டால் கேட்கணும்னு ஆசை இருக்குது, கொஞ்சம் புறணி கேட்டாலும் சுகமாக இருக்குது. அப்படி தானே பாருங்க, காது அப்படி இருக்கிறாரு. அதே போல் மூக்கு என்ன செய்யுது? ஒரு மலர், ஒரு செண்டு போட்டு யாராவது போனால் அந்த மனம் ஒரு வகையான மனமாக இருக்கிறார். வாய் நல்ல சுவையான ஒரு உணவை உண்ணுகிற போது, மெய் அப்படின்னா என்ன? தொடுதல், யாராவது தொட்டா, பேசுனா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படி ஐம்புலன்கள் வழியாக மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை, இந்த சிற்றின்பத்தை அடைகிறான். இந்த சிற்றின்பத்தை பெறுவதற்காகவே பல நேரங்களிலே உடலை பயன்படுத்துகிறான், கருவிகளை பயன்படுத்துகிறான், உழைப்பை பயன்படுத்துகிறான், துறைகளை பயன்படுத்துகிறான். எல்லாவற்றையும் பயன்படுத்துவதற்காக
இந்த சிற்றின்பங்களை அடைவதற்காகத்தான். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த சிற்றின்பம் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கிறது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஐம்புலன்களும் அடங்குகிற போது அதுவும் தானா அடையும். கண்ணு தெரியாமல் போகக்கூடிய காலம் உண்டா இல்லையா? காது கேட்காத காலம் உண்டா இல்லையா? சிலருக்கு கடைசி வரைக்கும் காது கேட்கும், கண்ணு கேட்காம தெரியாமல் இருக்கும், ஆனால் காது கேட்கும். படுத்த படுக்கையில் கிடந்துட்டு அவள் வாரா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகில் ஐம்புலன்களும் தருகிற சந்தோஷம் அவை ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அவை நிறைவு அடைந்து விடுகிறது. ஆகவே தான் நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த சிற்றின்பங்களை அடைவதற்கான சண்டை, போராட்டம், போர் உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. வீட்டில் தொடங்கி எல்லா இடத்துலையும் நடக்குதா இல்லையா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வீட்டில் நடக்கு, தெருவில் நடக்கு, நகரத்தில் நடக்கு, நாட்டில் நடக்கு, உலகம் முழுக்க இந்த இன்பங்களை அடைவதற்கான சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. இதை உணர்ந்து கொண்டுதான் தூய யாக்கோபு நமக்கு என்ன சொல்லுகிறார்? யாக்கோபு திருமுகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? என்ன வாசிக்க மாட்டீங்களா? பைபிள் இருக்கா இல்லையா? எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா இல்லையா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. பாருங்கள், எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா? அலவந்தாங்குளத்தில் தான் இருக்கீங்களா? அந்தோனியார் கோயிலில் தான் இருக்கீங்களா? வேற எங்கே இருக்கீங்களா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, நமக்குள்ள எதுக்கு சண்டை வருது அப்படிங்கிறதுக்கு யாக்கோபு மிக அழகாக ஒரு பாடம் கற்றுத் தருகிறார். எதற்காக சண்டை வருதான்? வாசிங்க 1வது வசனம். உங்களுடைய சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா என்று சொல்கிறார். பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. நான் முதல்ல அதைத்தான் சொன்னேன். இன்பங்களை தேடுகிற, சிற்றின்பங்களை தேடுகிற இந்த உலகில் நிறைய சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். நான் பேசுகிற ஆள்கிட்ட அவன் பேசிட்டான், அவள் பேசுகிற ஆள்கிட்ட நான் பேசிட்டான், அவங்க சொத்தை இவங்க எடுத்துட்டாங்க, இவங்க சொத்தை அவங்க எடுத்துட்டாங்க, நான் வரதுக்கு முன்னாடி தண்ணியை பிடிச்சிட்டாங்க, எங்கள் வீட்டில் தண்ணி அவங்க அடைச்சிட்டாங்க, குழாயடி சண்டை முதற்கொண்டு எல்லா சண்டையும் எதை மையப்படுத்தி வருகிறது? சிற்றின்பங்களை மையப்படுத்தி தான் வருகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே நம்முடைய சண்டைகளுக்கு காரணம் ஒன்று சிற்றின்பம். சிற்றின்பம் எப்படியாக மாறுகிறது? ஆசையாக மாறும். ஆசை பேராசையாக மாறும். அதைத்தான் யாக்கோபு நமக்கு சொல்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஆசைப்படைவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குறீர்கள். மிக அழகாக சொல்லுகிறார். அது போக யாக்கோபு 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எதனால் நமக்கு சண்டை வருகிறதா? உங்கள் உள்ளத்தில் பொறாமை, மனக்கசப்பு, கட்சி மனப்பான்மை இவை இருக்கும் என்றால் கட்டாயம் சண்டை வரும். கட்டாயம் சண்டை வரும். ஏன் சண்டை வருகிறது? சிற்றின்பங்களால் வருகிறது. சிற்றின்பம் எங்கே போய் சேர்க்கிறது? ஆசையில் போய் சேர்க்கிறது, பேராசையில் போய் சேர்க்கிறது. இவை எப்படி மாறுகிறது அன்பார்ந்தவர்களே? பொறாமையாக மாறுகிறது, மனக்கசப்பாக மாறுகிறது, கட்சி மனப்பான்மையாக மாறுகிறது, பொய்யாக மாறுகிறது, கொலையில் போய் முடிகிறார். அதுதான் யாக்கோபு வழியாக நமக்கு சொல்லப்படுகிற செய்தியாக பார்க்கிறோம். இனி நற்செய்தி பகுதியின் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மார்க் நற்செய்தி 9வது அதிகாரம் 34வது வசனத்தில் என வாசிக்க கேட்டோம். சீடர்கள் அவர்களுக்குள்ளாக பேசிக்கொண்டார்கள். என்ன பேசிக்கொண்டார்களா? இறைவாக்கு சொல்கிறது, யார் பெரியவர், யார் பெரியவர், நம்மிலே யார் பெரியவர்? அப்பதான் சண்டையே ஆரம்பமாகும். அப்பதான் சண்டையே ஆரம்பமாகிறது. சீடர்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட சண்டை ஏற்படுவதை பார்க்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படி சிற்றின்பங்களில், இப்படி சண்டைகளில் மூழ்கி கிடக்கக்கூடியவர்கள் பேரின்பத்தை அடைவது கடினம். அதாவது விண்ணக ஞானத்தை அடைவது கடினம். மண்ணக ஞானத்திலேயே வாழ்வதற்காக போராடி கொண்டிருப்பதால் அந்த சண்டைகளுக்குள்ளாகவே மூழ்கி கிடக்கிறார்கள், பேரின்பத்தை அடைய முடியாமல் கிடக்கிறார்கள் என்பதுதான் இறைவாக்கு நமக்கு சொல்கிற பாடமாக இருக்கிறது. என் அன்பார்ந்தவர்களே, இந்த சிற்றின்பங்களில் மூடி கிடக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவுதான் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும், அவர் எவ்வளவுதான் கடவுளை தேடி வந்தாலும் அந்த பேரின்பத்தை அடைய முடியாத நிலையில் தான் இருப்பார்கள்.
அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் பேரின்பத்தை அடைவது எப்படி? பேரின்பம் என்றால் என்ன? பேரின்பம் என்பது தன்னலம் மறந்து கடவுளை தேடுகிற ஒரு வாழ்க்கை. தன்னை அறிந்து தன்னலம் துறந்து கடவுளுக்குள்ளாக செயலாற்ற துடிக்கிற மனம்தான் பேரின்பம். அதுதான் விண்ணக ஞானம் என்று பொருள்படுகிறது. நீங்க நினைச்சு பாருங்க, விண்ணிலிருந்து வரக்கூடிய ஞானம் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி யாக்கோபு ஒரு பெரிய பட்டியலை விடுகிறார். பாருங்க, யாக்கோபு திருமுகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு தூய்மையாகும், அமைதி, பொறுமை, இணங்கி போகும், இரக்கம் உள்ளது, நற்செயல் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. எவ்வளவு சொல்லியிருக்கார் பாருங்க. விண்ணக ஞானம் என்பது இவ்வளவும் உள்ளடக்கி இருக்கிறது என்று சொல்கிறார். ஆகவேதான் இந்த பேரின்பத்தை, இந்த விண்ணக ஞானத்தை நாம் எப்படி அடைய முடியும்? அடையணும்னா என்ன செய்யணுமா? இனி நற்செய்தி வாசகத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய சாவை குறித்து 2வது முறை அறிவிப்பு செய்கிறார். உங்களுக்கு தெரியும், போன வாரம் முதன்முறையாக அறிவிப்பு செஞ்சார். சொன்ன உடனே பேதுரு என்ன சொன்னார்? ஆண்டவரே, இது உமக்கு வேண்டவே வேண்டாம்னார். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? போ அப்பாலே சாத்தானே சொன்னார். இன்றைக்கு 2வது முறை சாவை சொன்ன உடனே இவங்க எல்லாரும் அமைதியாகிட்டான். எல்லாரும் அமைதியாகிட்டா சீடர்கள்லாம். ஏன் அமைதியானாங்க? நம்மளையும் இது சத்தம் போட்டப்படாது அப்படிங்கிறதுக்காக அமைதியாகிட்டாங்க. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பு பிள்ளைகளே, அப்போ தான் இயேசு சொன்ன உடனே எல்லாரும் அமைதியாகிட்டாங்கல்ல. அப்போ அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வீட்டுக்கு வந்த உடனே இயேசு கேட்குறாரு, உங்களுக்குள்ளே என்ன பேசிட்டு வந்தீங்க? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? எதுவுமே பேசலை, அமைதியாக இருந்தாங்க, பேசாதிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ரொம்ப தெளிவு. ஏதாவது பேசி மாட்டிக்கிடவா அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக இருந்தாங்க. அப்போ இந்த இடத்தில் நடக்கக்கூடியது என்ன? இயேசு அவர்களுடைய உள்ளத்தை அறிந்து யார் பெரியவர் அப்படிங்கிறதுக்கு 2 உதாரணத்தை சொல்கிறார். 2 உதாரணத்தை சொல்கிறார். என்ன உதாரணம்? நம்ம நினச்சி பார்க்கணும். நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளுங்க. விண்ணக ஞானத்தை, பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் எதெல்லாம் அந்த பேரின்பம், தூய்மை, அமைதி, பொறுமை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அடையணும்னு சொன்னால் 2 காரியம் செய்யணும். ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். முதல் காரியம் என்ன? மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம் 35வது வசனம் சொல்கிறது, முதன்மையாக இருக்க விரும்புகிறவர் தொண்டராக இருக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். நீங்கள் பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தாழ்ச்சி என்பது மிக முக்கியமானது. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பு பிள்ளைகளே, 2வது ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம், ஒரு சின்ன பிள்ளையை தூக்கி வச்சு அவங்க நடுவில் நிறுத்தி, இவர்களைப் போல மாறாவிடில் விண்ணரசில் நுழைய முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம் 37வது வசனம், குழந்தைகளுக்குரிய மனநிலை என்பது விண்ணக ஞானத்தை, பேரின்பத்தை அடைவதற்கான வழி என்று சொல்கிறார். நினச்சி பாருங்க, 2 நிலைகள் விண்ணகத்தை அடைவதற்கான அல்லது விண்ணக பேரின்பத்தை அடைவதற்கான வழி. ஒன்று தாழ்ச்சி, இன்னொன்று குழந்தைகளுக்குரிய மனநிலை என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பேரின்பத்தை அடையும் பொருட்டு நமக்கு நிறைய கஷ்டம் உண்டு. இயேசு பேரின்பத்தை நோக்கி தான் சீடர்களை கூட்டிகிட்டு போகிறார். விண்ணக ஞானத்தை நோக்கி தான் சீடர்களை கூட்டிகிட்டு போகிறார். போகும்போது தான் சிலுவை சாவு, துன்பம் என்று சொல்கிறார். இதை அடைந்தால் இந்த துன்பத்தின் வழியாகத்தான் அந்த பேரின்பத்தை அடைய முடியும் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். ஆகவே சிற்றின்ப நிலையிலிருந்து, இவ்வுலகத்தினுடைய இன்ப நிலையிலிருந்து நாம் பேரின்ப நிலைக்கு கடந்து போக வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, பேரின்ப நிலை என்பது ஒரு அன்பு நிலை. இது அன்பு நிலை தாழ்ச்சியினாலும் குழந்தைகளுக்குரிய பண்பினாலும் உருவாகுவது. குழந்தைகளுக்குரிய மனநிலை என்பது என்ன? மறப்பது, மன்னிப்பது, விட்டு கொடுப்பது, அன்பு செய்வது. இப்படிப்பட்ட மனநிலைகள் நமக்கு வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்படின்னு சொன்னால் இந்த 5 புலன்களை வச்சிருக்கிறவங்க எப்படி பேரின்பத்தை நோக்கி போக முடியும்? கேள்வி வருமா இல்லையா? 5 புலன்கள்லேயே வாழ்ந்துட்டு இருக்கோமே சாமி, இதிலேயே இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, நாங்கள் எப்போத்தான் பேரின்பத்தை அடைய முடியும் என்று நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் என்று சொன்னால், இந்த 5 புலன்களையும் கொண்டுதான் நாம் ஆண்டவரை அடைய வேண்டியிருக்கிறார். எப்படி? அன்பார்ந்தவர்களே, இன்பம் தாண்டி பார்க்கிற கண்கள் நமக்கு வேண்டும்.
அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்பம் தாண்டி கேட்கிற செவிகள் நமக்கு வேண்டும். அதே போல இன்பம் தாண்டி சுவாசிக்கிற மூக்கு நமக்கு வேண்டி இருக்கிறார். இன்பம் தாண்டி சுவைக்கிற நாவும் நமக்கு தேவைப்படுகிறது. இன்பம் தாண்டி தொடுகிற தொடுதலும் நமக்கு வேண்டி இருக்கிறது. அது எப்படிப்பட்டதாக சாத்தியப்பட்டிருக்கிறது? விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், நிறைய இறைவாக்கினர்கள் அழைக்கப்படுகிற போது ஆண்டவருடைய குரலை கேட்டேன் என்று சொன்னார்கள். அவருடைய குரலை கேட்டேன், ஆகவே நான் என்ன செய்யறதுன்னு தெரியல என்று சொல்லுவார்கள். அதே போல ஆண்டவரை கண்டோம் என்று சொல்லுவார்கள். இங்கே பாருங்க அன்பார்ந்தவர்களே, ஆதாமும் ஏவாளும் அந்த மரத்தினுடைய கனியை கண்டார்கள். ஆனால் கடவுள் அந்த கனியிலேயே நமக்கான வாழ்வையும் தந்தார். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த கனி என்று சொன்னார். அந்த கனியை ஆண்டவர் நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். அதை பார்க்கிற கண்கள் என்பதுதான் ஞானமான கண்கள், விண்ணக ஞானத்தை அடைவர். அதே போல நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். வழக்கமாக காஃபி எப்படி இருக்கு, சாப்பாடு எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம சுவையை சொல்லலாம். ஆனால் திருப்பாடலின் ஆசிரியர் சொல்லுகிறார், ஆண்டவர் எத்துணை இனியவர், சுவைத்து பாருங்கள். சாப்பிட முடியுமா? அனுபவிக்கலாம், ஆனால் சுவைத்து பாருங்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, ஐம்புலன்கள் தான், ஐம்புலன்களில் ஒன்றுதான் நாவுதான். ஆனால் அதன் வழியாகத்தான் ஆண்டவரை அவர் சுவைத்து பார்த்தார் என்று பார்க்கிறோம். அதே போல ஒரு பெண் இயேசுனுடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலாவது நலம் பெறுவேன் என்று சொன்னார். ஆடை கிடைத்தால் போட்டுக்கொள்வதற்கு விரும்புவோம், ஆடையை தொடுவதற்கு யாராவது விரும்புவா? தொட்டால் அவர் யாரை கண்டார்? ஆண்டவரை கண்டார். ஆகவே தொடுதல் ஆண்டவரையும் காண முடியும். ஆகவே தன் ஐம்புலன்களை கொண்டு நம் ஆண்டவரை நோக்கிய பயணத்தில் போக வேண்டும். அதுதான் பேரின்பம் நோக்கிய பயணம், அதுதான் விண்ணக ஞானம் என்பதை இறைவாக்கு நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம். நாம் இன்பங்களிலேயே மூழ்கி கிடக்கிறோமா? இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களையே நமக்கு தேடுவதிலேயே நமக்கு நேரம் முடிந்து விடுகிறதா? இல்லை பேரின்பம் நோக்கி பயணத்திலே அல்லது விண்ணக ஞானம் நோக்கிய பயணத்திலே நம்மால் பயணிக்க முடிகிறதா? சிந்திப்போம். இறைவனுடைய அருளுக்காக மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்த
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார், நம்முடைய வாழ்வுக்கான தேவைகளை தந்து உதவுகிறார். இந்த பொதுவான வழிபாட்டு கொண்டாட்டத்திலே நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாத வைத்து ஜெபிப்போம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் சுயநலம் துறந்து பொது நலனுக்காக பணியாற்ற தங்கள் வாழ்வையை அர்ப்பணித்துள்ள அவர்களை எத்தீங்கும் நேராதவாறு காத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் வழியில் வாழ அழைத்தவரே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தங்கள் நலனில் அக்கறை கொள்வது போல மக்களின் நலனில் முழு அக்கறை கொண்டு மக்களின் பணியாற்றிட தேவையான நாணயத்தை தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறுபிள்ளைகளை அன்போடு அரவணைத்த தெய்வமே, எம்மூரில் உள்ள அத்தனை சிறுவர்களையும் முப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். ஆசீர்வதியும். கள்ளமில்லா உள்ளம் கொண்டு வாழவும், நன்மையானவற்றையே தெரிந்து கொண்டு வாழவும், பெரியவர்கள் கூறும் நல்ல அறிவுரைகளை தங்களுடைய அறிவுரையாக்கி வாழவும் ஆசிரியர் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் வள்ளலே இறைவா, குடும்பங்களில் சொத்து, நிலம், பணம் என்று குறுகிய எண்ணங்களுக்கு அடிமைப்பட்டு உடன்பிறப்புகளோடு நல்ல உறவின்றி வாழும் நபர்களுக்கு இவ்வுலக செல்வம் கொடுக்கும் அமைதியை விட குடும்ப பாசம், அன்பு, உறவு முக்கியம் என்பதை உணர்ந்து புரிந்து கொண்டு வாழும் ஞானத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தெய்வமே இறைவா, வறண்டு போன எம் பூமிக்கு நல்ல மழையை கொடுக்கவும், நாடும் ஊரும் வீடும் செழிக்கவும், விவசாயம் கால்நடைகள் சிறப்புற்று வாழவும், அயல் நாடுகளில் பணிபுரிவோர் ஆசீர்வாதத்துடன் பணியாற்றவும், பங்குத்தந்தை அருட்சகோதரிகள் இவர்கள் உடல் உள்ள நலத்துடன் பணியாற்றவும் அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் குழந்தை தெரேசால் அன்பிய குடும்பங்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். செய்யும் தொழில் சிறப்புறவும், கால்நடைகள் செழிப்புற்று பயன் தரவும், பிள்ளைகள் கல்வி, ஒழுக்கம், ஞானம், தேவபயம் சிறந்த பிள்ளைகளாக வளரவும், வழிநடத்தும் பெற்றோர் ஞானமுள்ளவர்களாக பிள்ளைகளை சுயநலத்தோடு வளர்க்காமல் பொதுநலங்களில் வளர்க்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்களை வளர்க்க நல்ல ஞானத்தை தரவும், தாவீது, சாலமோன் போன்று ஞானத்தோடு பிள்ளைகள் வளரவும் வளர்க்கப்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கிய விண்ணகம் ஞான நோக்கிய பயணத்தில் நாங்கள் ஈடுபடுகிறோம். பேரின்பமாகிய விண்ணக ஞானமாகிய உம்மை அடைவதற்காக முயற்சி எடுக்கிற போது பல நேரங்களில் இம்மண்ணக ஞானமாகிய இன்பத்தில், சிற்றின்பங்களில் நாங்கள் நிறைவு கண்டு போதும் என்று இருந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் மண்ணக ஞானம் கடந்து விண்ணக பேரின்பம் நோக்கி பயணிக்க வேண்டும் என்று எங்களுக்கு அழைப்பு தருகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஐம்புலன்களையும் பயன்படுத்தி இம்மண்ணுலக இன்பத்தை சுவைப்பதையே நாங்கள் பெரிதாய் கருதுகிறோம். ஆனால் ஆண்டவரே, ஐம்புலன்களையும் பயன்படுத்தி உம்மை காணுகிற கண்கள் பெற்றார்கள், உம் வார்த்தைகளை கேட்கிற செவிகள் பெற்றுக்கொண்டார்கள், உம்முடைய
வார்த்தையை சுவைக்கிற நாவினை பெற்றிருந்தார்கள். ஆண்டவரே, உம்முடைய மூச்சு காற்றை பெறுகிற நுகர்தலை பெற்றிருந்தார்கள். உம்மை தொடுகிற அனுபவத்தை பெற்று மெய்யாகிய உமது உடலை கண்டு மகிழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட புனித நிலையில் வாழ்ந்த மக்களை, உம்மை தேடி வந்து நலம் பெற்று கொண்ட மக்களை நாங்கள் விவிலியத்திலே காண்கிறோம். வாழ்க்கையின் அனுபவங்களிலே பலர் வழியாக பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் கூட அவர்களைப் போல உம்மை நோக்கி பயணிக்க எங்களுக்கு அருள்தார். ஆண்டவரே, இந்த பயணத்தில் இம்மண்ணுலகில் வாழுகிற வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்தருள், நிறைவாய் கொடுத்தருள். நாளும் பொழுதும் உம்மை பின்பற்றி பயணிப்பதற்கான ஆற்றலை, வலிமையை தார். குடும்பங்களிலே அமைதி, சமாதானத்தை தார். செய்கிற தொழிலில் முன்னேற்றத்தை தார். படிக்கிற பிள்ளைகளுக்கான ஞானத்தை தார். இளையோருக்கான வேலை வாய்ப்பை தார். பொறுப்புமிக்க பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் வாழ வழிகாட்டு. குடும்பத்திலே நாங்கள் ஒருவரை அன்பு செய்கிற இந்த நிலையில் எங்களுடைய பங்கு வாழ்விலும் கூட அப்படி இணைந்து வாழுகிற நல்ல இணங்கி போகிற விண்ணக ஞானத்தை கொடுத்தருள். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இப்பறையில் ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த நாளில் சிறப்பாக என்னுடைய மறைமாவட்டத்தினுடைய கூட்டத்திற்காக சென்றிருக்கக்கூடிய பிள்ளைகளை, அவருடைய எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாளும் பொழுதும் உம்மிலே நிறைவு காண வழிகாட்டு. நாங்கள் உமக்குரியவர்கள், உம்மை விட்டு பிரிந்து போகாத ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்து வழி நடத்தும்படியாக ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் பேரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பரமனே பலியாக பணிந்திடும் நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம். உள்ளதை கொடுத்து நல்லது கேட்கும் நம்மவரின் நேரம், உன்னத உறவில் உன்னை எண்ணி இணைக்கின்ற நேரம். உள்ளதை கொடுத்து நல்லது கேட்கும் நம்மவரின் நேரம், உன்னத உறவில் உன்னை எண்ணி இணைக்கின்ற நேரம். இறைவனே, என் தலைவனே, பரிபூரணாய் என்னோடு என்னையும் ஏற்றிடும் தேவா. பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பரமனே வழியாக பணிந்திடும் நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம். கவலைகள் சொல்ல கஷ்டங்கள் நீக்கிடும் கர்த்தரின் நேரம், கல்லான மனிதன் கரையுள்ள மனமும் கசிந்துருகும் நேரம். கவலைகள் சொல்ல கஷ்டங்கள் நீக்கிடும் கர்த்தரின் நேரம், கல்லான மனிதன் கரையுள்ள மனமும் கசிந்துருகும் நேரம். இறைவனே, என் தலைவனே, பிறவாழ என்னை உன் களில் தேவா. பலியிடும் நேரம்,
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அடையாளங்களால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளுமிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து உரைக்குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவர்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்தில் உமக்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது அன்பில் நிறைவு பெற செய்வீராக. ஆண்டவரே, இந்த பலியை சிறப்பித்து கொண்டாடுகிற குழந்தை திரசால் அன்பியத்திற்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும், வேண்டுகிற எல்லா குடும்பங்களையும், இணைந்து வந்து ஜெபிக்கிற எல்லா மக்களையும் உமது அன்பில் நிறைவு பெற செய்வீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி எல்லாமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்தை காத்து நித்திய வாழ்வளிப்பதான்.
அமுதே கோதுமை மணியே அருளீரையே திராட்சை கொடியே இயேசு தெய்வமே உன்னை சரணடைந்தே வாழி திருமகனே உயிரில் கலந்துவிடு அன்பே அமுதே கோதுமை மணியே அருளீரையே திராட்சை கொடியே இயேசு தெய்வமே உன்னை சரணடைந்தே வாழி திருமகனே உயிரில் கலந்துவிடு நெஞ்சில் லட்சினை போலே உந்தன் பெயரை பறித்தேன் நானே நெஞ்சில் லட்சினை போலே உந்தன் பெயரை பறித்தேன் நானே நீரை தேடிடும் மானே எந்தன் நிலையும் அதுவேதானே நீரை தேடிடும் மானே எந்தன் நிலையும் அதுவேதானே அன்பே இன்பத்தின் ஊற்றே என்னை ஆரத் தழுவிடவா அன்பே இன்பத்தின் ஊற்றே என்னை ஆரத் தழுவிடவா அழகே ஆனந்த காற்றே என்னை அழைத்து மகிழ்ந்திடவா அழகே ஆனந்த காற்றே என்னை அழைத்து மகிழ்ந்திடவா அன்பே அமுதே கோதுமை மணியே அருளீரையே திராட்சை கொடியே இயேசு தெய்வமே உன்னை சரணடைந்தே வாழி திருமகனே உயிரில் கலந்துவிடு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுக்கால 25ஆம் ஞாயிறு 23ஆம் தேதி திங்கட்கிழமை புனித பியோ நினைவு நாள் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாரத்தின் செவ்வாய் 25ஆம் தேதி புதன்கிழமை வாரத்தின் புதன் 26ஆம் தேதி வியாழக்கிழமை வாரத்தின் வியாழன் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித வின்சென்ட் தேபால் நினைவு நாள் அது மாதத்தின் கடைசி வெள்ளி 28ஆம் தேதி சனிக்கிழமை புனித வென்ஸ்லாஸ் விழாவின் நினைவு நாள் 29வது ஞாயிற்றுக்கிழமை பொதுக்கால 26ஆம் ஞாயிறு கிறிஸ்துவின் பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனி நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரங்களிலே காணிக்கை வரவு 18/8 ஞாயிற்றுக்கிழமை 4282, 25/8 3126, 1/9 ஞாயிற்றுக்கிழமை 2681, 7ஆம் தேதி மாதா கவி திருவிழாவில் 2940, 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2790, 14ஆம் தேதி சிலுவை கோயில் காணிக்கை வரவு 12561, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரவு 3865.
அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே திருப்பலியை சிறப்பித்த குழந்தை தெரசாள் அன்பியத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை திருக்குடும்ப அன்பியத்தார் சிறப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சிறப்பிக்கும் விதமாக ஆலயத்தை சுத்தம் செய்து வழிபாட்டிற்கான தயாரிப்பு செய்ய நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலிக்கு பிறகு வழக்கம் போல மறைக்கல்வி வகுப்பு இளையோருக்கான கூட்டம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று நம்முடைய மறைவட்ட அளவில், பாளையங்கோட்டை மறைவட்ட அளவில் மாபெரும் யூபிலிக்கான ஒரு கூட்ட தயாரிப்பானது இறைவேண்டல் ஆண்டில் சிறப்பாக நம்முடைய ஆயர் இல்லத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய மாதா மாளிகையில் வைத்து நடைபெறுகிறது. நமது ஊரிலிருந்தும் 2 வாகனங்களில் அன்பியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சென்றிருக்கிறார்கள் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, பங்கில் விவிலிய திருவிழா நடைபெறுகிறது. அதற்கான அழைப்புதல் இருக்கிறது. எல்லோரும் கொஞ்சம் கொடுத்துடலாம் நோட்டீஸ். பீடப்பணியாளர்கள் ஒருத்தர் தான் இருக்கானா? மீதியெல்லாம் எங்கே போயிட்டாங்க? அங்கோடி இருந்தால் அங்கோடி தேடுதான், அங்கோடி போனால் அங்கோடி வந்து உட்காந்துருக்கு. எல்லோரும் கையில் ஒன்று கொடுத்துருங்க, வெறும் கொடுங்க. அது யாராவது ஒரு பெரிய பையன் வாங்கி கொடுக்க வேண்டியதானப்பா. என்னப்பா நீங்கள்? வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை மிக்கேல் அதிதூர் அன்பிய இறைமக்கள் தயாரிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏன்னா மிக்கேலைய திருவிழா வருதுனால திருக்குடும்ப அன்பியும் அதுக்கு அடுத்த வாரம் வச்சுக்கிடுவோம். அதனால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை மிக்கேல் அதிதூர் அன்பிய குடும்பங்கள் சிறப்பிக்க தயாரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கில் விவிலிய திருவிழாவானது வருகின்ற அக்டோபர் 18, 19, 20 ஆகிய 3 நாட்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கான போட்டிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போட்டியில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் கட்டாயமாக கலந்து கொள்ளணும். அதுதான் மிக முக்கியமானது. 1ஆம் வகுப்பிலிருந்து எல்கேஜியிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவியர், நம்முடைய பள்ளியில் படிக்கக்கூடியவர்கள், மற்ற பள்ளிகளில் படிக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நான் 7ஆம் கிளாஸ் படிக்கிறேன், நான் வரல, நீ வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. 6ஆம் கிளாஸ் படிக்கிறேன், நான் வரல, நீ வரலன்னு சொல்லக்கூடாது. அதனால் மீண்டுமா உங்களுக்கு என்னென்ன போட்டின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்துக்கோங்க. எல்கேஜி யூகேஜி மாறுவேடம், 1ஆம் வகுப்பு கிறிஸ்தவ அபிநய பாடல், 2ஆம் வகுப்பு 10 கட்டளை மற்றும் இயேசு கற்பித்த ஜெபத்தை சொல்லுதல், 3ஆம் வகுப்பு திருப்பாடல் 34 1 முதல் 10 முடிய மனப்பாடமாக சொல்லுதல், 4ஆம் வகுப்பு 1 கொரிந்தியர் 13 1 முதல் 13 மனப்பாடமாக சொல்லுதல், 5ஆம் வகுப்பு மத்தேயு 5 1 முதல் 16 மனப்பாடமாக சொல்லுதல், 6ஆம் வகுப்பு பேச்சு போட்டி அருட் சகோதரி தீபா அவர்கள் அதற்கான தயாரிப்பு எழுதி கொடுப்பாங்க. ஆனால் 6ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். 7ஆம் வகுப்பு திருப்பாடல் 91 1 முதல் 16 மனப்பாடமாக படிக்க வேண்டும். 8ஆம் வகுப்பு சாலமோன் ஞானம் 1 முதல் 16 மனப்பாடமாக சொல்ல வேண்டும். 9ஆம் வகுப்பு திருத்துதர் பணி நூல்கள் முழுவதுமாக நீங்கள் வாசித்து வந்திருக்க வேண்டும். எழுத்து தேர்வு இருக்கும். 10ஆம் வகுப்பு சீராக்கி ஞானம் 2வது அதிகாரம் 1 முதல் 18 முடிய பகுதிகளை மனப்பாடமாக சொல்ல வேண்டும். 11 12ஆம் வகுப்பு மத்தேயு நற்செய்தி முழுவதுமாக நீங்கள் வாசித்து வந்திருக்க வேண்டும். உங்களுக்கு எழுத்து தேர்வு இருக்கும். இளம் பெண்கள் கட்டுரை போட்டி என் வாழ்வில் அன்னை மரியாள் என்கிற தலைப்பிலே, இளைஞர்கள் இறைவார்த்தை எடுத்து வாசிக்கிற பகுதியாக போட்டி இருக்கும். அனைவரும் பங்கேற்கலாம். அதாவது குறிப்பாக திருமணம் அடித்தவர்களுக்கு இந்த போட்டியாக அமைகிறது. மற்றவர்களும் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் கலந்து கொள்ளலாம். திருப்பாடல் 139 9 1 முதல் 24 முடிய பகுதியை மனப்பாடமாக சொல்ல வேண்டும். அதுபோக அன்பியங்களுக்கு இடையிலான விவிலிய வினாடி வினா போட்டி, லூக்கா நற்செய்தி மற்றும் திருவெளிப்பாடு முழுவதுமாக வாசித்து வந்திருக்க வேண்டும். உங்களுக்கான விவிலிய வினாடி வினா போட்டியானது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாதா கபியில் வைத்து நடைபெறும். இந்த அன்பியங்கள் 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் குழு திரு இருதய அன்பியம், அன்னை தெரசா அன்பியம், சந்தியாகற்ப அன்பியம். ஒவ்வொரு அன்பியத்திலிருந்து 3 பேர் நீங்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம். போன வருஷம் தானே வச்சுருந்தோம்.
அதனால் ஒவ்வொரு அன்பியத்திலிருந்து 3 பேர் கலந்து கொள்ள வேண்டும். நான் அன்பியங்களை 5 குழுவாக பிரிச்சிருக்கிறேன். அதில் திருஹிருதய அன்பியம், அன்னை தெரசா அன்பியம், சந்தியாகப்பர் அன்பியம். 2வது குழு சூசேப்பர் அன்பியம், குழந்தையேசு அன்பியம், வியாகுல் அன்னை அன்பியம். 2வது குழு சூசேப்பர் அன்பியம், குழந்தையேசு அன்பியம், வியாகுல் அன்னை அன்பியம். 3வது குழு செபஸ்தியார் அன்பியம், அந்தோணியார் அன்பியம், புனித பேதுரு அன்பியம், திருச்சிலுவை அன்பியம். இந்த அன்பியத்தில் மட்டும் 4 அன்பியங்கள் இருக்கிறது. இதுனா செபஸ்தியார் அன்பியத்தில் மற்ற அன்பியத்திலேருந்து கொஞ்சம் 1-2 பேர் குறைஞ்சிருக்கலாம். அதனால் ஒரு 4 அன்பியமாக சேர்த்து போடப்பட்டிருக்கிறது. செபஸ்தியார் அன்பியம், அந்தோணியார் அன்பியம், புனித பேதுரு அன்பியம், திருச்சிலுவை அன்பியம். அடுத்த அன்பியம் குழந்தை தெரசா அன்பியம், வேளாங்கண்ணி அன்பியம், புனித பவுல் அன்பியம். குழந்தை தெரசா அன்பியம், வேளாங்கண்ணி அன்பியம், புனித பவுல் அன்பியம். அடுத்த அன்பியம் திருக்குடும்ப அன்பியம், மிக்கேல் அதிதூர் அன்பியம், அருளானந்தன் அன்பியம். ஆகவே 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 குழுக்களை சேர்ந்திருக்கக்கூடிய அன்பியத்திற்கக்கூடிய பொறுப்பாளர்கள் 3 பேரை அவங்க அன்பியத்திலிருந்து தேர்ந்தெடுக்கணும். நல்ல பைபிள் வாசிக்கிறவங்களாக இருக்கணும், போட்டியில் கலந்துக்கிறவங்களாக இருக்கணும், கூச்சம் இல்லாமல் பதில் சொல்கிறவங்களாக இருக்கணும், துணிச்சலாக பங்கெடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கணும். அதற்கு ஏற்றாற் போல கலந்து கொள்ள அன்போடு நினைவூட்டுகிறேன். அதுபோக மற்ற போட்டிகள் விரிவுரைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. விவிலியா திருவிழாவினுடைய முதல் நாளை மத்தேயு மண்டலம் சிறப்பிப்பார்கள், 2வது நாளை மார்க் மண்டலம் சிறப்பிப்பார்கள், அதன் பிறகு 3வது நாளை லூக்கா மண்டலம் சிறப்பிப்பார்கள். அதற்கு ஏற்றாற் போல கலந்து கொள்ள அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, புனித மிக்கேல் அதிதூர அன்பிய கூட்டமானது சவரிமுத்து அந்தோணியம்மாள் அவர்களுடைய இல்லத்தில் வைத்து திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு நடைபெறுகிறது. ஆகவே மிக்கேல் அதிதூர அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்பியங்களிலிருந்து நீங்கள் 3 பேர் தேர்ந்தெடுக்கிறவங்க யார் யார் எந்தெந்த பகுதியை வாசிக்கணுங்கிறத நீங்களே பிரித்து அதற்கேற்றாற்போல் தகுந்த ஏற்பாடு செய்து கொள்ள அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, குடும்ப அட்டை சந்தா கட்டாதவர்கள் 2024க்கான சந்தாவை இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக, அதாவது பெரும்பாலும் நவம்பர் மாத இறுதிக்குள்ளாக அல்லது டிசம்பர் மாத கடைசிக்குள்ளாக அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக கட்டியிருக்க வேண்டும் என்பதை அன்போடு நினைவூட்டுகிறேன். யாராவது தனித்தனி அட்டையாக தூக்கிட்டு வர வேண்டாம், தயவு கூர்ந்து நீங்கள் கட்டியிருக்க வேண்டும். உறுதி பூசல் பெறுகிற குழந்தைகளுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைகள் கட்டாயமாக கட்டப்பட்டிருக்க வேண்டும். உறுதி பூசலுக்கான பயிற்சி வகுப்பானது அக்டோபர் 13, அக்டோபர் 27, 28, 29, 30, 31, 1, 2 ஆகிய நாட்கள் நடைபெறுகிறது. ஆகவே அந்த நாட்களில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2015 அதாவது உதாரணத்துக்கு தம்பி வசந்த் அவனுடைய பேட்சிலிருந்தே இந்த உறுதிபூசல் பெறாதவர்கள் இருக்கிறாங்க 2024 வரைக்கும். ஆகவே அதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எங்காவது படிப்பாங்கன்னு சொன்னால் இந்த நாட்களை கருத்தில் கொண்டு அதற்கேற்றாற் போல தயாரிப்பு செய்திட அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, வேலாயுதபுரம் திருச்சிலுவை ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு ஏற்கனவே வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக மதியம் 2 மணிக்கு ஆலயத்திற்கு முன்பாக கூடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆகவே வேலாயுதபுரம் திருச்சிலுவை ஆலயத்திற்கு செல்கிறவர்கள் மதியம் 2 மணிக்கு நம்முடைய ஆலயத்திற்கு முன்பாக கூடுங்கள். உடனடியாக வாகனம் அந்த நேரத்தில் குறித்த நேரத்தில் புறப்படும் என்பதை அன்போடு நினைவூட்டுகிறோம். இந்த நாட்களில் பிறந்தநாள் கொண்டாடுகிற குழந்தைகளை வாழ்த்துவோம். திருச்சிலுவை அன்பியத்தைச் சேர்ந்த அருள் ஜெனிஃபர் இவர்களுடைய குழந்தை ஆலன் ஆண்டோ, புனித வியாகுலன் அன்பியத்தைச் சேர்ந்த பிரதாப் ஆலிஸ் இவர்களுடைய குழந்தை பிரின்ஸ் டெரிக், புனித அந்தோணியார் அன்பியத்தைச் சேர்ந்த அலெக்சாண்டர் சுமித்ரா அவர்களுடைய குழந்தை அஸ்வதி. ஆகவே மூவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பான மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. அன்பான மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. கீதங்கள் அவள் பெயரை சொல்லட்டுமே, நாதங்கள் எங்கெங்கு ஒலிக்கட்டுமே. கீதங்கள் அவள் பெயரை சொல்லட்டுமே, நாதங்கள் எங்கெங்கு ஒலிக்கட்டுமே. மண்ணாளும் மாதாவை வாழ்த்தட்டுமே, மரியாதை புகழ் கூறி போற்றட்டுமே. மண்ணாளும் மாதாவை வாழ்த்தட்டுமே, மரியாதை புகழ் கூறி போற்றட்டுமே. முப்பொழுதும் அவள் கண்ணியம்மா, எப்பொழுதும் நம் அன்னையம்மா.